கத்தி படத்துல வர ஜீவானந்தம் என்ற கேரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா உண்மையான ஜீவானந்தத்தை பத்தி உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? 1907 ஆகஸ்ட் 21 கன்னியாகுமரி அருகே உள்ள பூதாம்பாண்டி என்ற ஊர்ல ஜீவானந்தம் அவர்கள் பிறந்தாரு. அவர் கம்யூனிசத்தோட தலைவர். அதாவது அவரை எளிமையின் சிகரம்னே சொல்லலாம். நம்ம காமராஜர் ஐயாவே ஒரு எளிமையான மனிதர். அவரே வியந்து பார்த்த ஒரு மாமேதைனா நம்ம ஜீவானந்தம் ஐயா அவர்கள் தான். அதாவது காமராஜர் ஐயா அவர்கள் ஒரு தொடக்கப்பள்ளி துவக்கி வைக்கிறதுக்காக தாம்பரம் வராரு. தாம்பரத்துலதான் ஜீவானந்தம் ஐயா அவர்களோட வீடுமே இருக்கு. அப்போ ஜீவானந்தம் ஐயா அவர்கள் வீட்டுக்கு காமராஜர் ஐயா அவர்கள் சென்று இந்த மாதிரி நீங்க ஆரம்பித்த தொடக்கப்பள்ளி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்போ ஜீவானந்தம் ஐயா அவர்கள் நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி சொல்லிட்டு காமராஜர் ஐயாவை வழி அனுப்பி வச்சிடறாரு. கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் பொறுத்து ஜீவானந்தம் ஐயா அவர்களும் அங்க போயிடுறாரு. போனதுமே காமராஜர் ஐயா அவர்கள் ஏன் தாமதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு ஜீவானந்தம் ஐயா அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு, அதாவது நான் வச்சிருக்கிறது ஒரே ஒரு வேஷ்டி தான். அந்த வேஷ்டி நான் துவைச்சு காய போட்டு வச்சிருந்தேன், அது காயறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதாவது அவருடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்பது இதுவே ஒரு ஆதாரம். மட்டும் இல்லாம 1927 தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக சிராவைர் ஆசிரமம் சொல்லிட்டு ஒரு ஆசிரமத்தை தொடக்கி வைக்கிறாரு. அப்போ அவரோட வயது 20. அந்த சமயத்துல திருப்பூர் குமரன் அவர்கள் அடிபட்டு இறந்து போறாரு. அவருடைய மனைவிக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டுல கம்யூனிசம் தலைவர் ஜீவானந்தம் இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டு அவரை போய் பார்க்க போறாரு காந்தி அவர்கள். போனதுமே இவ்வளவு ஒரு எளிமையான வயசுல நீங்க ஆசிரமத்தை ஆரம்பிச்சிருக்கீங்களே, உங்களோட சொத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அவர்கள் கேட்கிறாரு. அதுக்கு ஜீவானந்தம் என்ன தெரியுமா சொன்னாரு, இந்த இந்தியா தான் என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கு காந்தி அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாரு, என்ன தெரியுமா, அதாவது நீங்க தான் இந்த இந்தியாவோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அவர்களிடமே ஒரு பெரிய பட்டத்தை பெற்ற ஒரு மாமேதைனா நம்ம ஜீவானந்தம் ஐயா அவர்கள் தான். இப்படி அவருடைய பெருமையை அடிக்கிட்டே போலாம். அதாவது தீண்டாமைக்கு எதிராக போராடினவர், சாதிக்கு எதிராக குரல் கொடுத்தவர், சமத்துவத்தை பத்தி பேசினவர், தொழிலாளர்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தவர், ஏழை மக்களுக்கு பக்கபலமாக நின்று குரல் கொடுத்தவர். அது மட்டும் இல்லாம தமிழ் மீது அளவற்ற பற்று கொண்ட ஒரு மனிதர்னா நம்ம ஜீவானந்தம் ஐயா அவர்கள் தான். இப்படிப்பட்ட ஒரு மாமேதையை நம்ம பேச மறந்துட்டோம், அவருடைய வரலாற்றை படிக்க மறந்துட்டோம், அவரை புகழ மறந்துட்டோம். வருகின்ற ஆகஸ்ட் 21 அவருடைய பிறந்தநாள் வருது. அதற்கு முன்பாகவே அவரோட வரலாற்றை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக இந்த காணொலியை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவர் அந்த காலத்துல பேசின நிறைய விஷயங்கள் இப்ப இருக்கிற சமுதாயத்துக்கு ரொம்ப தேவைப்படுகின்ற விஷயங்களா பேசியிருப்பாரு. அதனால எல்லாருமே அவரோட வரலாற்றை படிக்கணும். அது மட்டும் இல்லாம அவர் மறைந்தாலும் அவர் நிலைத்த புகழும், அவர் நிலைத்த செல்வமும், அவர் போராடிய குரலும், அந்த பெருமையான மானுடனின் பெருமையும் என்றும் அழியாது.